பசுமையான மலையடிவாரத்தில் இருந்த குகையில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. ஒரு நாள் காலை குகையிலிருந்து வேட்டைக்கு கிளம்பியது. குகைக்கு அருகில் காத்திருந்த நரி சிங்கத்துடன் சேர்ந்து கொண்டது. இருவரும் காட்டினுள் நடந்தபோது சிங்கம் தன் நண்பன் யானை ஒரு மரத்தின் அடியில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தது. சிங்கம் யானையின் அருகில் சென்றது. நண்பா, நீ ஏன் சோர்வாக இருக்கிறாய்? சிங்கராஜா, நான் நன்றாக தூங்கி ஒரு வாரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. நண்பன் யானையே, நம் காட்டிலே நீதான் மிகப்பெரிய விலங்கு. உனக்கு என்ன பிரச்சனை? யானை சொல்ல தயங்கியதை கண்ட சிங்கம் நரியை பார்த்து, நரியே, நீ போய் மான் ஏதாவது அருகில் இருக்கிறதா என்று பார்த்து வா. சரி அரசே என்ற நரி, நம்மை ஏன் கழட்டி விடுகிறார்கள், என்ன விஷயமாக இருக்கும் என யோசித்து காட்டினுள் செல்லாமல் புதர் மறைவிலிருந்து இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தது. நடந்ததை நினைத்து பார்த்து சொல்ல ஆரம்பித்தது யானை. யானை ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தது. அப்போது ஒரு கொசு அதன் காதுக்குள் போய் சப்தம் செய்தது. யானையால் கொசுவை விரட்டவே முடியவில்லை. அதன் சப்தத்தால் யானையின் தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. சொல்லி முடித்த யானை, சிங்கராஜாவே, சப்தமே இல்லாத ஒரு அமைதியான இடம் இருந்தால் சொல்லுங்கள், நான் அங்கே ஓடிவிடுகிறேன் என்றது. யானை சொன்னதை ஒட்டு கேட்ட நரி, சிங்கத்தை தவிர எல்லா விலங்குகளுக்கும் பயம் இருக்கும் போல தெரிகிறதே என நினைத்தது. இப்படி கூட பிரச்சனை இருக்குமா? சப்தமெல்லாம் ஒரு பிரச்சனையா என குழம்பிய சிங்கம் யானையிடம் எதுவும் சொல்லாமல் கிளம்பியது. சிங்கம் காட்டினுள் செல்ல நரி வந்து சேர இருவரும் நடந்தனர். காட்டின் மற்றொரு பகுதியில் கழுதையும் சேவலும் நண்பர்களாக இருந்தன. கழுதையும் சேவலும் காட்டினுள் சென்றன. சிங்கம் அவர்களருகில் வந்தபொழுது சேவல் சப்தமாக கத்த, அந்த சப்தத்தால் எரிச்சலடைந்த சிங்கம், என்ன இவ்வளவு கொடூரமான சப்தம், இதற்கு முன் நான் கேட்டதே இல்லையே, யானை சொன்னது எவ்வளவு உண்மை என நினைத்து தன் குகையை நோக்கி ஓடியது. சிங்கம் ஓடுவதை கவனித்த கழுதை, சிங்கம் தன்னை பார்த்துதான் பயந்து ஓடுகிறதோ என சந்தேகித்தது. தன் பலத்தை தெரிந்து கொள்ள விரும்பிய கழுதை சேவலிடம் பேசியது. நண்பனே, நானும் பலம் வாய்ந்த ஒரு விலங்குதானே. அதில் என்ன சந்தேகம்? நான் எவ்வளவு நேரமாக உங்கள் முதுகில் பயணித்து வருகிறேன். உங்களுக்கு அது சிரமமாக இருக்கிறதா? இல்லையே. அப்படின்னா நீங்களும் ஒரு பலசாலிதானே? தன் இருப்பிடத்தை அடைந்தவுடன் நானும் ஒரு பலசாலிதான் என்ற எண்ணம் கழுதையின் மனதில் துளிர்விட்டது. எனவே தான் சிங்கம் என்னை கண்டவுடன் ஓடுகிறதோ என நினைத்தது. அடுத்த முறையும் என்னை பார்த்து சிங்கம் ஓடினால் நான் சிங்கத்தை விட பலமிக்கவன் என உறுதி செய்து கொள்ளலாம் என நம்பியது. வேட்டையாடாமல் குகைக்கு வந்த சிங்கத்தின் மனதில் சேவலின் சப்தம் ஒலித்துக் கொண்டே இருந்தது. சிங்கத்தால் தூங்கவே முடியவில்லை. யானையின் நிலை நமக்கு வந்துவிட்டதே என வருந்தியது. மறுநாள் சிங்கம் நரியுடன் வேட்டைக்கு செல்ல வழியில் கழுதையின் மேலிருந்த சேவலை பார்த்தவுடன் சற்று விலகி ஓடியது. அதை கவனித்த கழுதை தன்னை பார்த்துதான் சிங்கம் பயந்து ஓடுகிறது என உறுதி செய்தது. தன் இருப்பிடத்தை அடைந்த கழுதை சிங்கத்துடன் மோத முடிவு செய்தது. சிங்கத்தை வீழ்த்திவிட்டால் இந்த காட்டின் அரசனாகிவிடலாம் என எண்ணியது. அந்த நினைப்பே அதற்கு மகிழ்ச்சியை தந்தது. அடுத்த நாள் வந்தது. கழுதை சேவலை காணாது சிங்கத்தை தாக்கும் எண்ணத்துடன் தனியாக காட்டினுள் சென்றது. அப்போது அங்கே வந்த சிங்கத்தை கண்ட கழுதை சிங்கத்தின் மேல் பாய்ந்தது. கோபத்துடனும் பசியுடனும் இருந்த சிங்கம் கழுதை மேல் பாய்ந்தது. நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தது நரி. அளவுக்கு மீறிய சப்தம் மனதை பாதிக்கும் போல் தெரிகிறதே என நினைத்த நரி அமைதிதான் மனதிற்கு நல்லது என நம்பியது. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.